என்னங்க இந்த ஹர்திக் பாண்டியா இந்தியா டீம் ஆட சொன்னா இன்ஜுரின்னு சொல்றாரு, ஐபிஎல்னு சொன்னா சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு வந்துடுறாரு அப்படின்ற மாதிரி இந்திய ரசிகர்கள் ஹர்திக் பாண்டியாவை அதிகளவுல கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணத்துக்காக அவர் ஐபிஎல் தொடர்ல மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்காரு, அதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. பட் ஹர்திக் பாண்டியா என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னா, அதை பத்தில எனக்கு கவலையே கிடையாது, என்னோட பிரச்சனையை பத்தி எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சிறப்பான விளக்கம் கொடுத்து பேசியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, ஹர்திக் பாண்டியா கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்றத பத்திலாம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்திய அதிரடி ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா கடந்த 2016ஆம் ஆண்டு தான் சர்வதேச கிரிக்கெட்ல அறிமுகமானாரு. சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஹர்திக் பாண்டியாவை அதிக அளவு பாராட்டு பெற்றிருந்தாரு. இருந்தாலும் 2019 காயத்தால பாதிக்கப்பட்டாரு ஹர்திக் பாண்டியா. இதனால 2021 T20 வேர்ல்டு கப்ல அவரால் சுமாரா தான் விளையாட முடிஞ்சது. ஆனாலும் கூட கம்பேக் கொடுத்தாரு 2022 ஐபிஎல் தொடர்ல. குஜராத் டைட்டன்ஸோட கேப்டனா நியமிச்சிருந்தாங்க. வந்த முதல் வருடமே அந்த அணிக்கு சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி கொடுத்தாரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல கவனம் செலுத்தாம ஒயிட் பால் கிரிக்கெட்ல கவனம் செலுத்தினாரு. ஆனாலும் கூட அடிக்கடி பணிச்சுமை காரணத்தினாலையும் காயத்தினாலையும் தொடர்ந்து இந்திய அணியில் விளையாட முடியாம போனது. 2023 உலகக்கோப்பை தொடர்ல கூட பாதியிலேயே வெளியேறினாரு. தற்போது கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜூரில இருந்து கம்பேக் கொடுத்து இருக்காரு. நேரடியா 2024 ஐபிஎல் தொடர்ல குஜராத் அணியிலிருந்து வெளியேறி இருந்த ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா விளையாட இருக்காரு. இந்த நிலையில தான் ஹர்திக் பாண்டியா நாட்டுக்காக தொடர்ந்து விளையாடவே மாட்டேன்றாரு, ஆனா பணத்துக்காக ஐபிஎல் தொடருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் ஹர்திக் பாண்டியாவை அதிக அளவு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில தான் இதை பத்தி விளக்கம் கொடுத்து பேசி இருக்காரு அதிரடி ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்பெல்லாம் நான் வீட்டை விட்டு வெளியவே போறதில்ல, அது ஏன் அப்படிங்கிறது என் ரசிகர்களுக்கே தெரியாத விஷயம். கடந்த 2-3 வருடங்களா நான் பொதுவெளிக்கே வரதில்ல, தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக தான் நான் வெளியவே வரேன். இப்பெல்லாம் நான் வீட்லயே இருக்கிறத தான் விரும்புறேன். இதனால 50 நாட்கள் வரைக்குமே வீட்டை விட்டு வெளியேறத நேரங்களும் இருக்கு. இதனால சோசியல் மீடியால என்ன நடக்குது அப்படிங்கறத பத்திலாம் நான் பேசவே மாட்டேன். அங்க யார் என்ன பேசினாலும் சரி, அதை பத்தில எனக்கு கவலையே இல்ல அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா விளக்கம் கொடுத்து பேசியிருக்காரு. 2024 ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா களமிறங்கி இருக்க ஹர்திக் பாண்டியா சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் 2024 T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில நேரடியாக இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.